பொன்மையிலே அடுத்து வர மாட்டே கொஞ்சம் நீ பிடிச்சி போ. இல்ல நான் கொண்டுட்டு போகலடா. கை வலிச்சிருச்சா தண்ணிக்குள்ள இறங்கினா அதெல்லாம் போயிடும். விழுந்துடாம நடந்து போகணும். வேட்டில் போ. ஓடு 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 ஓடு. வேட்டில் நடங்கப்பா. இன்னைக்கு நம்ம கம்மாயில் தாங்க மீன் பிடிக்க போகிறோம். அது சின்ன பள்ளத்தை இந்த வலை கையால் தடவி மீன் பிடிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளத்தை இறச்சி பிடிச்சோம். அந்த பள்ளத்து பக்கத்துலலாம் இந்த பள்ளமும் கிடக்குது. இதில் வந்து மீன் நிறையா வெயிலுக்கு ஹீட்டு தாங்க முடியாமல் மேலே வந்துருச்சுங்க. பிராமீன் சிலேப்பிலாம் நிறையா மிதந்து தெரியுது. அதை இன்னைக்கு நம்ம குட்டிஸை வச்சு மீனை இந்த வலையில் இழுக்க போகிறோம். அப்படியே பாருங்கள், நம்ம கொட்டிலாம் கொண்டாந்துருக்காங்க. கொட்டியை வச்சு கொத்தி பிடிக்க போகிறோம். இதை வச்சு இறச்சியும் பிடிக்க போகிறோம். போகலாமா? அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க. வந்தாச்சுங்க நம்ம இடத்துக்கு, மீன் பிடிக்கிற இடத்துக்கு. நம்ம கூட்டாளி வந்து இறங்கிட்டாங்க. உள்ள ஒரு ஆள் அவர் பெரியம்மா இறங்கிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த மீன் இங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்க, மீன் செத்து கிடக்கு பாருங்க. பிராமீன் வெயில் ஓர அடிக்கவும் பிராமீன் செத்து நொந்துருச்சு. ஸோ நம்ம பார்த்த மீனாக இருக்குமா? நம்ம பார்த்ததான் இப்போ ஒன்று பார்த்துனாங்கண்ணே. பாருங்க, நம்ம குட்டிஸ்லாம் தண்ணிக்குள்ள இறங்குறீங்களா என்ன? இறங்குங்க கொஞ்சம். ஒரு ஸ்டெப் சரி வேணாமா? சரி வேண்டாமா? அடிச்சாதான் பிடிக்க முடியுமா? மீன் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் உள்ள கிடக்குது. களி அங்கியும். சரி, அப்படியே சுற்றிக்கிட்டு வாங்க. அங்கிட்டு அங்கே அந்த மடையில் வச்சு நம்ம பிடிப்போம். பாருங்க, இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ மீன். பெரியமா பிடிச்சிட்டா? பிடிச்சிட்டியா என்ன பெரியமா? ஸோ பிராமீன் கிடக்கு போல இருக்கு. லேப்பிலாம் வெயிலுக்கு இதாகிடுச்சுங்க. செத்து போச்சு. இது சிலந்தி பூச்சி கடிக்கும். என்னாச்சா? தண்ணிக்குள்ள இறங்குற நீ? கடிக்கும். ரொம்ப பிடிக்கும். செத்து போல எல்லாம் மயக்கம் நடக்குது பாரு. கொஞ்சம் நேரத்துல எந்திரிச்சு நோக்கிடும். உண்மையா பாத்தியா? முட்டை விடுதா? எடுத்து பொறிச்சிருவோமா? ஆமா ஆமா. புடி 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 புடி. எங்க சூப்பரா போறா புறா புறா வலிக்கிட்டுச்சா? இந்த இடத்துல வாங்க, பெரிய முறையா வருது. கண்டிப்பா இது பெரிய மீன். சிலேப்பி செத்து போனது முறை தள்ளி இருக்குன்னு என்ன நீங்க ஒரு சிலேப்பி காமிக்கிறா. செத்துருச்சு என்ன? வரேன். பாம்பு போய் பிராமீனுங்குது. தண்ணி பாம்பு கிடக்குது. பிராமீனா ஏன் கத்துறீங்க நீங்க? கத்துறத பாம்பு இந்த பாம்பு அப்படியா? மீன் இல்ல, இங்கிட்ட பாம்பு. சுத்திட்டு வாங்கிட்டு புடிச்சு போடவா? பாருங்க பாம்பு, பாருங்க தண்ணி பாம்பு. பாம்பு பாரு கொத்த போகுது. தண்ணிக்கு பாருங்க திகச்சு போச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீன் நல்லா தெளிஞ்சிரும். வெயில் போயிரும், ஹீட்டும் குறைஞ்சிரும். அதனால மீன் தெளிஞ்சிடும். சரி
அடிக்கிற வலையில பின்னாடி ஹரணி பின்னாடி அந்த வந்துருச்சு அந்த மீன் பெரிய பெரிய மீனா வந்திருக்கு கிட்ட கொண்டா ஹரணி பிராமின் குறவா யாருங்க எவ்வளவு பெரிய குறவான்னு நான் ஒரு குறவா பிடிச்சிட்டேன் கையில நான் ஒரு குறவா இந்தாங்க நான் ஒரு குறவா பிடிச்சிட்டேன் விட்டுறாதீங்க தண்ணிக்குள்ள மறுபடியும் மங்க எடுத்தா சரி தண்ணி யாரு இந்த இலியில தாங்க எங்களுக்கு மீன் வந்திருக்கு யாருங்க குட்டி உண்டு பனை இருக்கேன் எவ்வளவு கலரா இருக்கு பாத்தீங்களா இல்லையா இது நான் நல்லா மஞ்சள் மஞ்சள் இருக்கு சவா குறவா மஞ்சள் கலர்ல தான் இருக்கும் பிராமின் தான் வெள்ளை கலர்ல இருக்கும் விராகன் குறவா தான் வந்திருக்கு எங்களுக்கு குறவா கூட புடிச்சிட்டு போயிட்டாங்க கொஞ்சோண்டு சிலேபி வந்திருக்கு மத்தபடி மாமா விராமினி எந்த கலர்ல இருக்கும் கோடு கூட இருக்கும் இங்க வர அடியில அடக்கு இங்க வர அருணி புது மீனா விராகன் ரெண்டு கொரா குட்டி இங்க இருங்க எங்களுக்கு இப்போதைக்கு பாத்தீங்களா ஒரு 2 இழு தான் இழுத்தோம் மத்த கையில தடவி பிடிச்சோம் எவ்வளவு மீன் பாத்தீங்களா இல்லையா சிலேபி குறவா ஆமா இந்த இழுவுல வந்து குறவா தான் அதிகமா வந்துச்சு காரணம்னா குறவா வந்து மணலுக்குள்ள கிடக்கும் சகதிக்குள்ள கிடக்கும் அதனால குறவா அதிகமா வந்துச்சு மறையில இழுக்க போறோம் நல்லா கீழ சவதில இழுங்க 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 புடிங்கப்பா மீன் கேமராமேன் விழுந்துட்டா எங்க வீடியோ பிடிக்க முடியாம இந்த பறக்கும் தள்ளிங்க தள்ளிங்க ஆன் பண்ணிட்டேன் வீடியோ ஆன் பண்ணிட்டேன் எடுத்து போடு தள்ளிங்க அவ்வளவுதான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன் போச்சு பாரு உள்ள மீன் என்ன பாருங்க சிலேபியை பத்தியல இந்த வர எனக்கு அது விளையாடுறது போடு தல குழம்புக்கே மீன் இல்ல விளையாடுறதுக்கு அங்க பாருங்க சிலேபியை பாருங்க விளையாடுறதுக்கு சகதியில கடந்து ஓடுது இந்த பாருங்க அது மாட்டக்க இந்த அதெல்லாம் ஓட போது நீங்க தண்ணி ஊத்தவும் முடி இங்க சீ குறவா எவ்வளவு பெரிய குறவான்னு பாத்தீங்களா தள்ளி விட்டேன்னா அங்க ஏறி மண்டை பிடி பிடி எனக்கெல்லாம் பிடிக்க தெரியும் சரி போடு பின்னாடி தள்ளி பாரு நீ இப்ப நாங்க எத்தனாவது இழு 4வது இழுவா 4வது இழு இருக்க போறோம் இப்ப 2-3 இழு இதுல இழுத்துட்டோம் இப்ப என்ன ஆச்சுன்னா இதுல கிடக்குற மீன்லாம் அந்த மூளைக்கு போயிருங்க அங்கிட்டு பாருங்க அந்த மூளைக்கு போயிரும் இப்போ அங்கே இழுத்துட்டு போறோம் நம்மளோட மீன் பிடிக்க வந்தாலும் சகதியில மீன் பிடிக்க முடியாம உட்காந்துட்டா இலைக்குது அவங்களுக்கு வயசாச்சுல அதனால ரொம்ப இலைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால உட்காந்துட்டா பார்த்து மெதுவா தள்ளி போடாங்க இந்த ஒட்டுக்கு வாங்க இந்த ஒட்டுக்கு நல்லா தள்ளி போடாங்க அங்க ஒரு ஓஞ்சா தள்ளு ஏன் இங்கடா மீன் ஓஞ்சா தள்ளு தெரியுது வந்துருங்க வலடா கீழே பாரு கீழே எடு ஏன்டா அதுக்குள்ள மூணு கை வலிச்சிருச்சா அவளாண்டா இங்க வர அரை இதை வந்து புடுறா இங்க வர்றா ஐயோ கரவா குட்டியா எங்க அந்த இருங்க குட்டி வந்தா இருக்கு நான் உள்ள இருக்கறதெல்லாம் எடுக்கிறேன் என்ன குட்டி வந்தாரு இங்க பெரிய சிலேபி இந்த நான் எழுதுறீ அம்மாடி நான் எனக்கு என்ன எடுக்க தெரியாதா என்னது நத்தை சாணி ஊத்த மாட்டாங்க ஓடிச்சு பெரிய ஓத்தியா என்ன போக்கல வந்துச்சுன்னு அந்த இருங்க இருக்கு எல்லாம் மண்டே மாட்டிட்டு வரக்குது பாருங்க அந்த களியை கழுவுனானே இருக்குல்ல இதுக்குள்ள விழுந்துச்சா மீன் இதுக்குள்ள பாருங்க இதுல எவ்வளவு மீன் இருக்கு பாருங்க இதுல என்னென்ன மீன் கிடக்குதுன்னு சரி இந்த பட்டி எடுத்தா என்ன வேணும் போ சிலேபி சும்மா தானே இருக்கா ஏடி இது பட்டிய சிலேபி நிறைய இருக்கு பா இது கொண்டு வா நான் போடி இங்க வந்து எடு இந்த பாரு பொந்துக்குள்ள இருந்து கை விட்டு சிலேபி இந்த மூலையில எவ்வளவு மீன் கிடக்குது என்னடா பண்ற ஐயோ மீனை விட்டுட்டேன் யாருங்க எவ்வளவு மீன் பாத்தீங்களா என்ன சிலேபி யாருங்க எவ்வளவு சிலேபி பாத்தீங்களா என்ன கொரா குட்டியா ஒரு கொரா குட்டி இருக்கு பெரியமா எடுத்தாச்சா என்ன தெரியலையே பாருங்க ஒரு இழுல வந்த சிலேபிங்க இதெல்லாம்
கீழே டைட் வேணும் ககதியில் அமுதா ககதியில் இல்லை பின்னாடி இருக்கான் தண்ணி ரிட்டர்ன் வரட்டும் அருணி பக்கத்தில் தண்ணி போன தண்ணியெல்லாம் ரிட்டர்ன் இறங்கும் இறங்குது பார்த்தியா இறங்குதா இல்லையாடா இன்னும் தண்ணி போயிட்டே தான்டா இருக்கு உன் சைடு இல்லைடா அவளையா உன் சைடு இல்லைடா இன்னும் இல்லைடா உன் சைடு ஆன் பண்ணவா ஆன்ல வைங்க இன்னும் ஆன் பண்ணலையா ஆன்ல ஆஃப் பண்ணவா ஆஃப் பண்ணாத இது இல்ல பெரியமா மண்டபம் சொருக போறது எனக்கு அங்க தண்ணி போடா இல்லங்க வந்துட்டே வாங்க தரையோடதான் அங்கூடதான் மீனே இல்லை இதில் கெளுத்திதான் சக்ஸஸ் போதும் பெரியமா விடு பெரியமா எதுக்கு ஆஃப் பண்ணுறீங்க பாருங்க சரியான சிலேப்பிங்க இது தண்ணி வந்து வரேன் இருங்கப்பா இந்த இலியில தாங்க மீனே வந்திருக்கு சிலேப்பி மீன் சரியான சிலேப்பி அட இது குட்டி இல்லடா கரைக்கு இல்லடா கரைக்கு அவனே கரைக்கு போங்க அங்கிட்டு படிச்சு கெளுத்தி எர்றா கரணி பக்கத்துல எடு மீனா கெளுத்தி இந்த இதுல தாங்க மீனே வந்திருக்கு சிலேபி மீன் கண்ணு இது பெரியமா நானும் வேணுக்குது மாடா பட்டுச்சு காலு கொட்டிட்டு எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கு சிலேபி பாருங்க எவ்வளோ சிலேபி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நேற்று இதெல்லாம் கரை ஓரத்தில் ஒதுங்கி கிடந்துச்சுங்க நாங்கள் வரும்போது இன்னைக்கு பாதி மீன் செத்து மிதந்துருச்சு ரொம்ப குட்டியா இருக்கு போடு பொன்மையிலே அடுத்து வேற பாட்டு கொஞ்சம் மீன் பிடிச்சி போவோம் கண்ணு வேற பாட்டு சின்ன பயலே சரி அந்த பயலே சின்ன பயலே சரி என்னடா சரி கேளடா என்னடா இந்த இழுவுல ஒரே ஒரு கெளுத்தி சின்னோண்டு கெளுத்தி இது மட்டும் சின்ன கெளுத்தினா நிறைய கெளுத்தி சொல்லுவா ஏய் என்னடா இவ்வளோ மீன் இருக்கு இங்கே வர மீன் பெரியம்மா என்ன எடுத்தீங்க 2 பேரும் மீன் இதுல 5-6 சிலேபி இருக்கு கொண்டுட்டு போகலடா இந்தடா நாய் இந்த கண்ணு தான் சித்தப்பா பார்த்த வீராக்கண்ணு போடு இந்த வீராக்கண்ணு தான் பார்த்தாமே அடுத்து குறவா இதுல வந்து விராக்கன் வந்துருச்சு எங்களுக்கு என்ன சொல்ல தகுதியோட வந்து சரிங்க பெரிய விராக்கண்ணுங்க விராக்கன் ஒன்று மாட்டிடுச்சு குளிச்சுக்கிட்டே இருக்கு குளிச்சுட்டு போகுது விராக்கண்ணு பெரிய விராக்கண்ணுன்னு சொன்னது போது தூக்கி அந்த கொட்டிட்டே இதுல பெரியவா எவ்வளவு கலரா இருக்கு சரியான அடி உங்களுக்கு இதான் கரெக்ட் இந்த இப்படி பிடிக்கிறது தான் கரெக்ட் அப்ப இவ்வளவு நேரம் பிடிச்சது தப்பா விராமீன் பிடிச்சதெல்லாம் தப்பா பிடிச்சோமா இது எங்க மதமுனி கோயில் மடைன்னு சொல்லுவாங்க இந்த மடையில இப்ப நம்ம லாஸ்டா ஒரு வீடியோ எடுத்தோம் அது எந்த வீடியோனா ஒரு கெண்டை வீடியோங்க நம்ம கம்மாயில அரியவலை வச்சிருப்பாங்க கெண்டை எப்படியும் ஒரு 100 கெண்டை கிட்ட இருக்குங்க ஒவ்வொரு கெண்டையும் 7 கிலோ 5 கிலோ 6 கிலோ அது மாட்டே கெண்டை தான் அந்த வீடியோ வந்து லாஸ்ட்ல எண்டு ஸ்கிரீன்ல வரும் அந்த வீடியோ லிங்க் அதே மாதிரி இப்போ கார்டுல மேல நான் சொல்லும் போது அந்த வீடியோ லிங்க் வரும் பாருங்க செம்மையா இருக்குங்க வீடியோ பார்த்தீங்கன்னா மீன் தடன்னு அடிக்கும் இதுனா இத்தத்தண்டி மீன் நெசமாலை கப்பு நம்புங்க கப்பு அங்கிட்டு பார்த்து சொல்றீங்க இங்க வீடு இங்க எடுத்துக்கு இருக்காங்க நெசமாலை இத்தத்தண்டி மீன் அடிக்குங்க பாருங்க வீடியோவை நல்லா இருக்கும் அப்பனவா எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க நல்ல வீடியோ கொடுங்க
வெயில்ல ஒண்ணு ஏய், பாம்பு எதுவும் போதாங்கடா இந்த இடத்துல பாம்பு குஞ்சிச்சு பயந்து வருதுடா பாம்பு என்னன்னு பாம்பு தான் இரு வீடு இங்கிட்ட தள்ளி போங்க சத்தியமா பாம்பு பாம்பு தான்டா இருடா வர இந்த இதுக்குள்ள தான் கிடக்கு ஓடிச்சான் இந்த உள்ள நடக்குது கப்ப வரா சரி வராத பாம்பு யாருங்க எத்த தள்ளி பாம்பு பக்கத்துல எடு ஏங்க தண்ணி பாம்பு வலையில மாட்டிருச்சு முதல்ல உள்ள பாம்பு அடிக்க வேணாம் அங்கிட்டு கொண்டே விட்டுரும் எங்கனே நின்னுங்க நாங்க பிடிக்க வந்தா அந்த பாம்பு லாஸ்ட் நான் அங்கிட்டு விட்டு வரேன் உள்ள இருக்க மீன் கிடக்குது பாம்பு வலையில இருந்து தப்பிச்சிருச்சிங்க தாருங்க போகுது அந்த போது பாத்தீங்களா தண்ணி பாம்பு போகுது போகுது ஓட் ஓட் ஓடுங்க ஓட் ஓட் சரி கிளம்புவோமா அந்த போது அங்கிட்டு தான் வருது உங்க சைடு தான் வருது அங்கிட்டு போங்க அது வந்துட்டு போகுது நீங்க போங்க அங்கிட்டு தள்ளி சரி நிறைய கழித்து இது போக மாட்டேங்கிறது குறவ மாட்டேங்குது எங்கடா சிலேபி சிலேபி அதுங்க பல வந்துருச்சு சிலேபி ஐயோ வலை கிழிஞ்சு போச்சியா வலை கிழிஞ்சு போச்சு வலைக்குள்ள போயிருச்சு மீன் அதனாலதான் பாதி மீன் போயிடுச்சோ இங்க இருங்க சங்க பாத்தீங்களா இல்லையா ஊமச்சு ஓட்டா நீ எப்ப ஒண்ணாந்து இங்க போட்ட அப்பத்தா தள்ளி பாருங்க குட்டி குறவாயா விராக்கணும் எங்கடா கொடுங்க நான் ஒரு தொட்டில போட்டு வளர்த்து வைக்கிறேன் ஒரு வாட்டி தான் தொட்டில நீனா யாரும் தெரியல போட்டு கொண்டு போனது அவ்வளவுதாங்க பிடிச்சிருந்தா அட போடுறேன் அதுக்குள்ள சொல்லுங்க இந்த வீடியோ போட்டா அப்புறம் சொல்லிக்கிறோம் நல்லா தள்ளிக்கங்க சகதிக்குள்ள பதுங்கிருச்சு குறவா சி இப்போ நாங்கள் பிடிச்ச மீன் இவ்வளோதாங்க இந்த ஒரு பெரிய மீன் இந்த மீனெல்லாம் இப்போ கழுவ போகிறோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மீன் ரொம்ப அழுக்காக இருக்குது கழுவுனோன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க இப்போ குழம்பு பிரசாதம் இருக்கும் ஆமாம் அந்த பூச்சி வந்துருச்சு ஐயா ஐயா அருண் எடுத்தாச்சு ஐயோ நாங்கள் இந்த ஒரு கண்ணு தாங்க இப்போ நாங்கள் பிடிச்சோம் குறவா என்ன தெரியுமா எடுத்து உள்ளே போடுங்க அலசிடுவோம் எந்தரே எந்தரே அந்தரேனா எடுத்து போடு கழுவுன மீனெல்லாம் அங்கிட்டு போடுற பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு எங்கிட்ட இல்லங்க ஓட தான் போகுது இந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு இங்க வா எத்த தண்டினு எத்த தண்டி இந்த இருக்கு விராமீன் அந்த குறவாய் என்ன பல்ட்டி அடிச்சு கொர நாயா குறவாய் தான் அது ஒரு குறவாய் நீங்க சொல்றீங்க அட வாய் பேசுறல அதனால வாய் பேசுனால தான் உன்ட்ட வருது இதுக்கு நேரா தெரியும் அந்தடே எந்த குறவா அந்தடே என்ன சொல்ல வலிக்கடி தண்டி என்னமோ இது கடை இதாங்க நாங்கள் பிடிச்ச மீன் இன்னைக்கு எத்தனை குடும்பத்துக்குடா இது என்ன 4 குடும்பத்துக்கு அண்ணே ரெண்டு என்னன்னா ஒரு மீன்